என்னைய அதுக்குள்ள வந்துட்டீங்க? சரி சரி, முதல்ல என்ன அடிச்சிட்டு போங்க. அண்ணா உங்களை எப்படி முடியாது அதெல்லாம் ஒண்ணு வேணாண்ணா, நீ யோ ஒதுங்கிக்க. என்ன அடிங்க, அப்பதான் என்ன அதெல்லாம் பண்ணுவாங்க. வேணாம், நான் சொன்னா கேளு. யோ அடிங்க அண்ணா. சரி அடிக்க நான் போடுங்க என்னங்க, நானும் நிஷாவும் வீட்டுக்கு கிளம்புறோம். என்ன பத்மினி சொல்ற? கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? அந்த ரவுடிங் கிட்ட இருந்து உன்னையும் குழந்தைய ரத்தம் சிந்தி காப்பாத்தி கொடுத்தது உள்ள படுத்திருக்காங்களே உன் அம்மா. தயவு செஞ்சு அவங்களை என் அம்மான்னு சொல்லாதீங்க. பின்ன அவங்க யாரு? சொல்லு, அவங்க யாரு? சரி, உன் அம்மா யாரு? அவங்க பேர் என்ன? பெத்த குழந்தைய நான் அனாத ஆசிரமத்துல போட்டுட்டு போனவங்கள என் அம்மான்னு சொல்லாதீங்க. பெத்த குழந்தைய அனாத ஆசிரமத்தில் போட்டு போயிட்டாங்கன்னு சொல்றியே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. ஆசிரமத்தில் விட்டு போனாங்கன்னு சொல்றியே, என்ன சூழ்நிலையில் விட்டு போயிருப்பாங்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? அவங்க மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும். ஒரு பொம்பளை நீ, உனக்கு தெரியாது? அன்னைக்கு உனக்கு இருந்த ஆபத்து தெரியாதனால அவங்க மேல நீ கோவப்படுற. அந்த பிரபு ஏற்காட்டில் உன்னை கொல்ல பார்த்தான். பிரபுவுடைய அம்மா உன்னை சின்ன வயசுல கொல்ல பார்த்தாங்க. இந்த அம்மா உன்னை ஆசிரமத்தில் விட்டு போனதுனால தான் நீ இன்னைக்கு உயிரோட இருக்க. உன்னை விட்டுட்டு அவங்க என்ன சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க? சொந்தம் சொத்து எல்லாத்தையும் இழந்து அவங்களும் ஒரு சாமியாரா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதையும் பத்மினி உன்னால புரிஞ்சிக்க முடியல. நிஷா இங்க வா. இவ உன் குழந்தையா? இல்ல இவ உன்னை அம்மானு கூப்பிடலன்னு நீ எவ்வளவு ஆதங்கப்படுற? நீ பெறாத குழந்தையா இருந்தாலும் இவ உன்னை அம்மானு கூப்பிடணும்னு ஆசைப்படுறல்ல. ஆனா உள்ள இருக்கிறது உன்னை பெத்த அம்மா. நம்ம பெத்த பொண்ணு நம்மள அம்மானு கூப்பிட மாட்டேங்குதுன்னு எவ்வளவு ஆதங்கப்படுவாங்க. அது உன்னால உணரவே முடியலையா? இங்க பார் பத்மினி, நீ உன் கண்ணுக்கும் மனசுக்கும் திரை போட்டு வாழ்ந்துட்டு இருக்க. அந்த திரையை விலக்கி பார். அவங்களுடைய எல்லா செயலும் உனக்கு நல்லதாவே தெரியும். மனுஷனா பிறந்தா பெரியவங்களை மதிக்க தெரியணும். அதுதான் மனுஷனுக்கு அழகு. இல்லைன்னா இந்த சமுதாயம் அவங்கள மனுஷனாவே மதிக்காது. எப்படி இருக்காங்க டாக்டர்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளட் கொஞ்சம் லாஸ் ஆனதால சோர்ந்து போயிருக்காங்க. நல்ல சத்தான ஆகாரம் கொடுத்து 2 hours ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துருவாங்க. பார்க்கலாங்களா? போய் தாராளமா பாருங்க. தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. அத்தை வாங்க மாப்பிள்ள. நிஷாக்கும் பத்மினிக்கும் எந்த ஆபத்தும் இல்லையே? அதான் எல்லா ஆபத்தையும் நீங்களே வாங்கிட்டீங்களே அத்தை. அப்பா இவங்க யாரு? உன்னோட பாட்டி. ஏன் பாட்டியா? ஆமா. அதான் என்ன மாதிரியே இருக்காங்க. இவங்க பத்மினியுடைய அம்மா. அப்படியா? ம்.
வலிக்குதா பாட்டி? இல்லம்மா, நான் வாழ்க்கையில அவமானத்தால ஏற்பட்ட வலிகளையே தாங்கிக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த வலி ஒன்றும் பெருசா தெரியலம்மா. பத்மினி, என்னம்மா, ஏன் அழற? என்னாச்சு? உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம உங்களை வார்த்தையால காயப்படுத்திட்டேன். இந்த பாவிய மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ பத்மினி, என்னம்மா நீ? எழுந்துருமா, அழாதம்மா. குஞ்சு மிதிச்சு கோழி முடமானதா சரித்திரமே இல்லம்மா. பத்மினி, இது நாள் வரைக்கும் நீ என்ன வெறுத்ததுல எந்த தப்புமே இல்லம்மா. நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டத்தையும் அவமானத்தையும் பட்டிருந்தேன்னா இந்த அம்மாவை வெறுத்திருப்ப. பின் விளைவுகளை யோசிக்காம நான் நடந்துகிட்டது என்னோட தப்பு தானம்மா. அந்த தெய்வத்தோட கருணையாலதான் நீ உன் பாட்டிக்கிட்ட போய் சேர்ந்துட்ட. அப்படி இல்லாம நீ திசை மாறி போயிருந்தா அதுக்கு நான் தானம்மா காரணம். என் ஒருத்தியோட சுயநலத்தினால என் அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, நீ, தேவனு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்கு தண்டனையாதான் நான் பெத்த பொண்ணே என்ன அம்மானு கூப்பிட விடாம அந்த தெய்வம் பண்ணிடுச்சுமா. எங்க என்னோட ஆயுசுக்கும் நீ என்ன அம்மானு கூப்பிடாம போயிடுவியோன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் கவலையிலேயே இருந்தேம்மா. அந்த தெய்வத்துக்கும் என் மேல கொஞ்சம் கருணை இருக்கு. இந்த நிமிஷமே என் உயிர் போனா கூட நான் சந்தோஷமா போயிடுவேம்மா. ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்டா கண்ணா. நிஷா குட்டி, ஹலோ சார், நான் சத்யா பேசுறேன். சொல்லுங்க சத்யா. சார், என்னையும் மற்ற போலீஸ்காரங்களையும் அடிச்சு போட்டுட்டு அந்த கைதி தேவ தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்ன சொல்றீங்க? பொறுப்பா பாத்துக்கிறத விட்டுட்டு இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்களே. எங்களுக்கு என்ன சார் தெரியும்? திடீர்னு வந்து இறங்குனானுங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ள அடிச்சு போட்டுட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். ஏங்க இப்ப கமிஷனர் கேட்டா என்னங்க பதில் சொல்றது? சார், இதுக்கு முழு இன்சார்ஜ் நீங்க தான் சார். நீங்க தான் சார் பதில் சொல்லணும். சரி வைங்க, போன வைங்க. ஸ்கூலுக்கெல்லாம் போறீங்களா? அப்ப நான் என் ஆபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். பத்மினி பாத்துக்க. கண்ணா பாய். சரிப்பா. சார் சார், இல்ல படுங்க படுங்க படுங்க. சத்யா, சத்யா, என்ன ஆச்சு? சார், நீங்க போன கொஞ்ச நேரத்திலேயே மூஞ்சில துணியை கட்டிக்கிட்டு ஒரு 4-5 பேர் வந்து எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த அக்யூஸ்ட தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்னங்க அதெல்லாம்? அந்த நேரத்தில் நீங்க எங்க இருந்தீங்க? சார், நான் இங்கதான் சார் இருந்தேன். பின்னால வந்து ஓங்கி அடிச்சிட்டானுங்க சார். நான் சுதாரிக்கிறதுக்குள்ள அத்தனை பேரும் சரமாரியா அடிச்சிட்டாங்க சார். நான் அப்படியே விழுந்துட்டேன் சார். இது அநேகமா அந்த தேவுடைய கூட்டாளிங்க வேலையதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். எதை வச்சு சொல்றீங்க? தேவ் அரெஸ்ட் ஆன உடனே அப்ரூவரா மாறி தங்களை காட்டி கொடுத்துருவானோன்ற பயத்துல தான் ஜெயில வச்சு கொலை செய்ய பார்த்தாங்க. அதுலயும் தப்பிச்சிட்ட உடனே அவனை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவரை கடத்திட்டு போனவங்களை பத்தி ஏதாவது குழு கிடைச்சதா? அவங்க வந்துட்டு போன வண்டி நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். சொல்லுங்க, நம்பரை சொல்லுங்க. TN03 TN03 6855. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். ஓகே சார். நான் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாண்டியன் பேசுகிறேன். நான் ஒரு வண்டி நம்பர் சொல்கிறேன். அது யாருடையது? இங்கே ஜிஹெச்லேருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போயிருக்கு.
அந்த வண்டி எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு கொஞ்சம் ட்ராக் பண்ணி சொல்லுங்கள். ஓகே சரி, நான் வண்டி நம்பர் சொல்கிறேன். ஓகே கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள். ஓகே சொல்லியா? சூப்பரா தூக்கிட்டீங்கக்கா. உன் ஆளுங்க என் மேல உள்ள விசுவாசத்துல என்ன அடிக்க மாட்டானுங்க. அப்புறம் என் மேல அடிப்படலைன்னா இன்ஸ்பெக்டருக்கு என் மேல சந்தேகம் வரும்னு சொல்லி அடிக்க சொன்னேன். சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக 2 அடி அடிக்க சொன்னா உண்மையிலே அவனுங்க அடி அடின்னு அடிச்சு போயிட்டானுங்க. ஏன்டா அடிக்க சொன்னோன்னு ஆயிப்போச்சு. இதுக்கும் சேர்த்து நீ கூலியை கொடுக்கணும் பாத்துக்க. இப்ப எதுக்காக போன் பண்ணனா, வந்தவங்களை பத்தி விவரம் கேட்டானா எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா நம்ப மாட்டாங்கிறதுக்காக வண்டி நம்பரை மட்டும் சொன்னேன். அதை வச்சு யாரோட வண்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றான். நீ என்ன பண்ற, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உன்னோட வண்டி நேத்தி காலையிலே காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. அப்பதான் நீயும் ஆளும் நானும் மாட்டிக்க மாட்டோம். என்ன புரிஞ்சுதா? ஓகேண்ணே, கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம பேசிக்கிட்டே போற. என் ஆளுங்க யாரும் அங்க வரல. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உன்னோட வண்டி நேத்தி காலையிலே காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. அப்பதான் நீயும் ஆளும் நானும் மாட்டிக்க மாட்டோம். என்ன புரிஞ்சுதா? ஓகேண்ணே, கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம பேசிக்கிட்டே போற. என் ஆளுங்க யாரும் அங்க வரல. என்ன உன் ஆளுங்க வரலையா? உன் ஆளுங்க நினைச்சு அடியும் வாங்கிட்டு தேவ அனுப்பி வச்சேன். அப்போ வந்தது யாரு? லோக்கல் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு, அவங்க கண்டுபிடிச்சு தருவாங்க. வெய்யா போன. யாரு பிரியா போன்ல என்ன சொன்னாங்க? அம்மா, ஜெயிலர் சொன்ன மாதிரி என் தம்பி ட்ரைனேஜில் விழுந்து சாகல. யாரோ என் தம்பியை கொண்டு அதுல போட்டிருக்காங்க. என் தம்பியை கொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். அந்த அன்பு கதையை முடிக்க சொல்லி நான் நவீன் கிட்ட சொல்லும்போது பக்கத்துல யாருமே இல்லையே. அப்புறம் எப்படி இந்த விஷயம் வெளியாளுக்கு தெரிஞ்சது? ஒருவேளை நவீனுக்கு என்ன தெரியறதுக்கு முன்னாடி அந்த பிரியாவை தெரியுங்கிறதுனால அவளுக்கு விசுவாசமா நடந்துக்க பாக்குறானா? இல்ல அப்படி நவீன் இல்லாம வேற யாராவது இருந்தா அந்த ஜெயில இருக்கிறவன் எல்லாமே கிரிமினல்ஸ் தான். என்னை மிரட்டி பணம் பறிக்கத்தான் பார்ப்பாங்க. அப்படி பண்ணாம பிரியாக்கு ஃபோன் பண்ணிருக்காங்கன்னா எதுக்காகவா இருக்கும்? ஒருவேளை அந்த அன்போட ஃப்ரெண்டா இருப்பானோ? ஒரே குழப்பமா இருக்கே. இந்த நவீன் வேற ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். சொல்லுங்க சார். டேய், எதுக்குடா காலையில இருந்து ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? சார், இங்க நிலைமை தெரியாம நீங்க பாட்டு கத்தாதீங்க சார். ஜெயிலர் திடீர்னு இன்னைக்கு காலையில இருந்து எல்லா ரூம்லயும் எல்லா கைதிகளையும் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சார். இங்க எத்தனை போனு, எத்தனை ஆயுதம், எத்தனை கஞ்சா பாட்டில மாட்டுச்சுன்னு தெரியுமா சார்? நல்ல வேளை இது தெரிஞ்ச உடனே நான் போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இல்லைன்னா என் போனையும் பிடிங்கிட்டு போயிருப்பாங்க சார். சொல்லுங்க சார், என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க? அதுவும் கோமா வேற பேசுறீங்க. எதுவும் முக்கியமான விஷயமா சார்? நீ அந்த பிரியாக்கு ஏதாவது ஃபோன் பண்ணியா? நானா? நான் எதுவும் பண்ணலையே சார். ஏன் சார் அப்படி கேட்குறீங்க?
யார் சார் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க? டேய் நானும் அதை தான்டா கேட்குறேன். இதில் சம்மந்தப்பட்டவங்க நீயும் நானும் தான். ஒருவேளை நான் சொல்லியிருக்கணும், இல்லைனா நீ சொல்லியிருக்கணும். நான் சொல்லவே இல்லை. அப்போ நீ சொன்னியா? என்ன சார் குழந்தை மாதிரி பேசுறீங்க? செய்ய சொன்னது நீங்க, செஞ்சது நான். இதை போய் நான் பிரியா கிட்ட சொன்னேன்னா அவ என்ன சும்மா விடுவாளா? என்ன வச்சு அந்த பவித்ராவை கொலை செய்ய பார்த்தவ வேற யாரையாவது வச்சு என்ன கொலை செய்ய மாட்டா? ம் நானே எனக்கு வினையை தேடிக்கணும் சார். அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த மூணாவது நபர் யாரு? அவன் வெளியால இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும். நீ கண்டுபிடுறா. சார் எந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியுமா சார்? தெரிஞ்ச அந்த நம்பரை எனக்கு கொடுங்க, யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன். ம் அந்த நம்பரை காலையிலேருந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபோன் ஆஃப்ல இருக்கு. சார் திடீர்னு செக்கிங்கிறதால அவனும் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருப்பான். இல்லை அவனோட மொபைலையும் ஜெயிலர் பிடுங்கிட்டு போயிருக்கணும். நீங்கள் நம்பரை கொடுங்க, நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். ம் ம் நான் அந்த நம்பரை எஸ்எம்எஸ் பண்ணுறேன். சார் நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு கவலைப்படாமல் தூங்குங்க சார். இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். ம் சார் அப்புறம் என் ரிலீஸை பற்றி கவலையே படாத. அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணுறேன். இன்னும் ஒரு வாரத்தில் நீ வெளியில் வர. இங்கே பாரு நவீன், நல்லா கேட்டுக்க. வெளியில் வர நீ நிரந்தரமாக வெளியில் இருக்கணும்னா அந்த மூணாவது நபர் யாருன்னு நீ கண்டுபிடி. அப்போதான் நீ நினைச்சது நடக்கும். புரிஞ்சுதா? வெளியில வர நீ நிரந்தரமா வெளியில இருக்கணும்னா அந்த மூணாவது நபர் யாருன்னு நீ கண்டுபிடி. அப்போதான் நீ நினைச்சது நடக்கும். புரிஞ்சுதா? அது எனக்கு தெரியும் சார். நீங்கள் கவலைப்படாமல் தூங்குங்கன்னு சொல்லிட்டேன். குட் நைட் சார். ஹலோ. என்ன பிரியா, கவலையே இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்க? ஹலோ, யார் நீ? எங்கிருந்து பேசுற? என் தம்பியை கொன்னது யாரு? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? இங்க பாரு, இன்னும் ஒரு வாரத்தில் வெளியில வந்துடுவேன். வெளியில வந்து சாட்சியோட நிற்பேன். அது வரைக்கும் டென்ஷன் இல்லாம தூங்கு. பாய். ஹலோ. கேள்வி எல்லாம் கேட்காத. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? என்ன போலீஸ் கிட்ட சொல்ல போறியா? முட்டாள், நாங்களே உன்னை போலீஸ் கஸ்டடியில தான கடத்திட்டு வந்திருக்கோம். ஏய், பேசாம இருந்தா உனக்கு நல்லது. வாடா வெளியா. போ. எடுடா. போடா. சொன்னா கேட்க மாட்டேன். எடுடா. உள்ள போடா. வெளிய போடா. எடுத்துடு. வாடா. ஏய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எடுத்து விடுற கைய அவன் கைய. கைய எடு. ஏய், குண்டடி பட்ட இடத்துல எடு.